இப்ப இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சவால் விடுற அளவுக்கு தமிழ் தேசியம் இருக்கா? என்பிபி இல்ல, அங்க இருக்க யாருக்குமே அவர்கள் சவால் விடுற அளவுக்கு இல்ல. என்பிபி ஊழலை அளிப்போம், ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்றுதான் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்று வரை கார்களை கொண்டாந்து விட்டுட்டு ஓடினார்கள் என்ற ஸ்டண்டோட முடிவடைந்து விட்டது அவர்களுடைய ஊழல் ஒழிப்பு எல்லாம். வழங்கிய வரியிலும் பார்க்க IMF-ஓடு உரையாடி அவர்கள் அந்த வரியை குறைச்சிருக்கிறார். வரி குறைப்பு என்பது கூட ஒரு சர்டன் பீரியடுக்கு தான். அதானி, அம்பானி போன்றவர்களுடைய இந்த வேலை திட்டங்கள் மிகப்பெரிய சுரண்டலை அங்கு ஏற்படுத்த போகும். தீவிர இடதுசாரிகள் வைக்கின்ற இந்த கருத்தியல்கள் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனா இதுல ஒரு பேலன்ஸை தானே பார்க்க வேண்டியது. இதுல பேலன்ஸ் கொண்டு வரையிலான்னு நான் சொல்றேன். இந்த பொறிகளை சிக்கிடணும். மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த பொறிக்கெல்லாம் போய்கொண்டே இருக்கீங்க. வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் தாயக நிகழ்வுகளை தாங்கிக் கொண்டு பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் தற்பொழுது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், அதில் ஆட்சி அமைக்க போகின்றவர்கள் அடுத்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் சொல்கின்ற செய்திகள் தொடர்பாக மோடு இணைந்து கொள்வர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஊடகவியலாளர் நடேசன். வணக்கம் நடேசன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேரலை. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளுமே தாங்கள் ஒரு பாரிய வெற்றியை ஈட்டிவிட்டதாகத்தான் சொல்கின்றார்கள். யாரும் தோல்வி அடையவில்லை. வின்வின் சிச்சுவேஷன். உங்களுடைய அவதானிப்புகள் எப்படி இருக்கு? உண்மையிலேயே வின்வின்னா அல்லது என்ன எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது கட்சியினை அடிப்படையாக கொண்டு மக்கள் வாக்களிப்பது என்பது மிக குறைவானது. அது உள்ளூரிலே இருக்கும் நபர்கள், மிக தெரிந்த நபர்களுக்கான வாக்களிப்பாக தான் பெரும்பான்மையாக இருக்கின்றது. இந்த முறையும் அவ்வாறுதான் அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் வேறு சில காரணிகளும் இதற்குள் தாக்கம் செலுத்துகின்றது. கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இந்த தேர்தல்களை இலங்கை அரசு தள்ளி போட்டுக் கொண்டே வந்தது. அது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு விசனத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அண்மையிலே நடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இதில் ஒரு பெரிய ஒரு வரலாற்று ரீதியிலே உற்றுநோக்கத்தக்க ஒரு வெற்றியினை JVP பெற்றுக்கொண்டது, NPP பெற்றுக்கொண்டது. அதன் பின்னர் அவர்கள் எதிர்கொள்ளும் கருத்து கணிப்பாக கூட அல்லது மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை டெஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு களமாக இந்த தேர்தல் அமைந்திருந்தது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல எல்லோருக்கும் வெற்றி என்ற மாதிரிதான் இதனை எடுக்க வேண்டியிருக்கின்றது. NPP-னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தங்களுடைய நிலை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பின்தங்கிதான் இருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் பாகைகளோ ஊறிப்பட்ட கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்றெல்லாம் போட்டியிட்டு இருந்தன. அவர்கள் ஒரு கணிசமான வாக்களை பெற்றிருந்தார்கள். ஆனா இந்த உள்ளூராட்சி சபையில இந்த சுயேட்சை குழுக்கள் சம்பந்தமான கதைக்கே இடம் இருக்கே. பொதுவாக பெரும்பாலும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையான கட்சிகளை நோக்கித்தான் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? பொது தேர்தல் என்று வரும்பொழுது சுயேட்சைகளுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு வீதாசார முறைப்படி அங்கு அந்த தெரிவுகள் இடம்பெறும். உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற பட்சத்தில் எண்ணிக்கை தான். அப்ப அதற்குள் சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவது என்பது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். உண்மையாக சுயேட்சை குழுக்களாக வருபவர்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பாராளுமன்ற கதிரை அந்த மாதிரியான ஒரு ஆசனத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய மக்கள் மத்தியிலிருந்து அடிப்படையில் வேலை செய்து ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலும் இருப்பதில்லை. அவர்கள் பெரும்பாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை குறிவைப்பதில்லை என்ற ஒரு போக்கும் இருந்து வருகின்றது. மக்கள் நலன் சார்ந்து செயற்படுபவர்கள் தங்களை அரசியலோடு இணைக்க விரும்புகிறேன் சொல்றீங்களா? இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கட்சி ரீதியாக அங்கு பங்கு பெற்றுபவர்கள் கூட அடிமட்டத்திலே அடிமட்டம் என்று சொல்வதை விட கட்சியின் ஒரு லேயர்லே ஓரளவிற்கு வேலை செய்பவர்களாகத்தான் இருக்கின்றனர். அவர்களை அந்த சமூகத்தில் மக்கள் அடையாளம் கண்டார்கள். அங்கிருக்கின்ற சனசமூக நிலையங்கள், அங்கிருக்கின்ற கோயில்கள், பாடசாலைகள் போன்றவற்றில் இவர்களுடைய பிரசனம் அதிகமாக இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அதிக அளவு பாராளுமன்ற பிரதிநிதியை விட இவர்களுடைய பிரசன்னம் அங்கு அதிகமாக இருக்கும். அவர்கள் மக்களாக இயங்குபவர்களாக இருப்பார்கள். அப்ப அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை பயன்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு என்ன விடயங்களை செய்து கொடுப்பதன் ஊடாக மக்கள் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு கட்சி அரசியலை நகர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயேட்சைகளை பார்த்தீர்கள் தேர்தல் காலங்களில் தான் அவர்கள் இருப்பார்களே தவிர அதன் பின்னர் அவர்கள் மக்கள் பணிகளில் ஈடுபடுவது என்பது மிக குறைந்த அளவில் தான் இருக்கின்றது, ஒரு சிலரை தவிர. சுயேட்சை குழுக்களாக இருக்கிறவர்களும் பார்க்க கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள்ட்ட ஒரு மதிப்புரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மதிப்பு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மதிப்புரிமை இருக்கின்றது என்றால் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை அரசியல் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குரலும் ஒன்று எழும்புது என்னென்றால், இப்ப நாங்கள் உள்ளூராட்சி மட்டங்கள்ல அரசியல் ரீதியாக களமிறங்குகின்ற பொழுது மாமன் மச்சான் எல்லாரும் வெவ்வேறு அரசியல் தளங்கள்ல இருப்பினோம். அப்ப அது பெரிய பாரிய முரண்பாடுகளை கொண்டு வருது. உள்ளூராட்சி தேர்தல் இந்த கட்சி அரசியல் நீக்கம் செய்யப்படணும்
என்று சில குரல்கள் வருகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படி அது ஆரோக்கியமா அல்லது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கலாம், ஒரு அமைப்பு ரீதியாக செயற்படும் பொழுதுதான் அங்கு மக்களுடைய பிரச்சனைகளை எல்லா மட்டங்களிலும் இருந்து எடுத்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அமைப்பு ரீதியாக இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அமைப்பு இல்லாமல் போனால் அது ஒரு நீங்க சொல்றது மாதிரி சுயேட்சை குழுக்கள் உள்ளே வந்துவிட்டால் அது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கு. இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்டுப்பாடும் அல்லது ஒரு கலந்துரையாடலும் ரீதியாக ஒருவரை நிறுத்தும் பட்சத்தில் அவருடைய நடவடிக்கையை அந்த கட்சி சார்ந்து அடுத்து இன்னொரு தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம் அல்லது வேறு தேர்தலா இருக்கலாம் அல்லது கட்சியின் கூட்டத்திலே கூட ஒரு மக்கள் அதனை விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியும், அதனை கேள்வி கேட்க முடியும். தனிநபராக இருக்கும் பட்சத்தில் அந்த தனிநபர் மட்டும்தான் அதற்கான பொறுப்பு குரலில் இருப்பார். ஒரு கோட்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக அடிமட்டத்தில் இருந்து என்ன சொல்ற கிராஸ் ரூட்டில் இருந்து வேலைகளை செய்வதற்கு ஒரு அமைப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே NPP வெற்றி அடைந்த போது தமிழ் தேசிய கட்சிகளுக்கான வாக்குகள் அங்கு கிடைக்கப்பெறவில்லை. NPP தான் மிக முக்கியமான வெற்றியை பெற்றிருக்கின்றதன் அடிப்படையில் தமிழ் தேசியம் இங்கு நீத்து போய்விட்டது அல்லது தமிழ் தேசிய குரல் ஓய்ந்து விட்டது என்ற பார்வை எவ்வளவு தவறான பார்வையோ அதே போல இன்று TKயும் TNPF-ம் கணிசமான வாக்குகள் எடுத்து விட்டதால் இது தமிழ் தேசியத்துக்காக அளிக்கப்பட்ட வாக்குகள் என்று நாங்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதும் ஒரு தவறான பார்வையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் தரப்புல போட்டியிட்ட பிரதான ஒரு சில கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இந்த கட்சிகள் பெரும்பாலும் NPP-யை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தமிழ் தேசியத்தின் பால் நின்றுதான் அந்த வாக்குகளை கேட்டிருந்தார். ஆனால் அவர்கள் மத்தியில உள்ளூராட்சி அதிகார மட்டத்தில் எப்படி அபிவிருத்திகளை மேற்கொள்றது என்றதை பற்றி கதைக்கல. இப்ப இந்த தமிழ் தேசியத்துக்கும் அதனை விமர்சிக்கிறவர்களுக்கும் உள்ள ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறது அபிவிருத்தியும் உரிமையும். இந்த ரெண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்களா அல்லது இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உரிமை அரசியலும் அபிவிருத்தி அரசியலும் வேறுனா அப்படி சொல்ல முடியாது. அங்கு இன்று மக்கள் பட்டினியால் கஷ்டப்படுகின்றார்கள், வேலையில்லா திண்டாட்டம் இருக்கின்றது. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால் அங்கு இருக்கின்ற சிங்கள பேரினவாத அரச கட்டமைப்பு ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்களை டேக்கிள் பண்ணாமல இந்த விஷயங்களை கண்டும் காணாமல் புறந்தள்ளுவதற்கான சந்தர்ப்பம் இலங்கை முழுவதிலும் காணப்படுகின்றது. ஒருவனவே தமிழ் மக்கள் மத்தியில் சொல்ல முடியாது, இலங்கை முழுவதற்கும் அது காணப்படுகின்றது. ஆனால் தமிழ் மக்களா இருந்தாலும் சிங்கள மக்களாக இருந்தாலும் நாங்கள் சொல்ற இந்த பிரச்சனை ஒரு கொமன் பிரச்சனையாகத்தானே இருக்கு. பொருளாதார ரீதியான சிக்கல் என்பது கொமனான பிரச்சனை தான், அங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப அந்த பொருளாதார பிரச்சனை எங்க அதிகமாக தேவை இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப இலங்கை ஒட்டுமொத்தமாக பொருளாதார பிரச்சனை இருக்கின்றாலும் இலங்கையில் மேல் மாகாணத்திலும் மத்திய மாகாணத்திலும் அல்லது வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அல்லது உதாரணமா சொல்லப்போனால் மலையக பகுதியில் இருக்கிற மக்களுக்குமான பொருளாதார பிரச்சனை என்பது ஒரே பிரச்சனை அல்ல. அந்த சமூகத்தின் தேவைக்கு ஏற்ப அதனை நடைமுறைப்படுத்த வேண்டியது, அதனை பார்க்க வேண்டியது, சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமையா இருக்கு. அதனை அந்த அரசு புறந்தள்ளுவதற்கான காரணங்கள் என்னென்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா? இப்ப வெறுமனவே தேசிய பிரச்சனையை மட்டும் பேசுகின்றார்கள், அபிவிருத்தியை பேசுகின்றார்கள் இல்லை என்று சொன்னால், ஒரு பாடசாலையில் ஒரு மாணவி ஒரு பாலியல் தொந்தரவுக்குள்ளாகி இறக்கும் பொழுது அது ஒரு தமிழ் பேசும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் இடம்பெறுகின்ற விடயங்களும் இதே ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவிக்கு நடக்கும் பொழுது அங்கு இடம்பெறுகின்ற நிலைமைகளும் வேறுபாடா இருக்கின்றது. இது உதாரணமாக ஒரு முஸ்லிம் வைத்தியருக்கு இடம்பெற்ற நிலைமையை கூட நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த பிரச்சனை அங்கு இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாம் பின்னி பிணைந்ததுதான். இதனை ஒதுக்கிவிட்டு பார்க்க முடியாது. ஒரு போரால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் தாண்டுகின்ற ஒரு பிரதேசத்தில் அங்கிருக்கின்ற மக்களுடைய கட்டமைப்பை இன்னும் அவ்வாறு வறியவர்களாகவும் அவர்களுடைய இடங்களை அபகரித்தும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கப்படக்கூடிய நிலைமையிலும் வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் என்பது அது மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் தானே. அது மக்களுடைய அரசியல் நடவடிக்கைகளூடாக வென்றெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். அந்த மக்களுக்கான சரியான பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கமோ அல்லது அதற்கான ஒரு மாகாண சபை அவங்க இருக்கும் பட்சத்தில் அதனை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் அங்கு இருக்கும் இல்லையா? ஆனால் இவை எல்லாவற்றையும் தடுத்து முடக்கி வைத்திருப்பது இது வெறுமெனவே ஒரு பொருளாதார பிரச்சனை, பொருளாதார அபிவிருத்தியினூடாக இந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதையும் தெளிவாக விளங்க வேண்டியிருக்கின்றது. அபிவிருத்தி என்றதும் மக்களுடைய உரிமை தானே. அது ஏன் இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் நிராகரிக்குது? எனக்கு அது விளங்குதே இல்லை. இதுல ரெண்டு விஷயம், இதுல பெரிய சிக்கல் இருக்கு. தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் என்ற கேள்வி இருக்கின்றது.
அவர்கள் ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்ல வேணும். முதல்ல தமிழ் தேசியம் என்றா என்னென்று அவர்கள் சொல்ல வேண்டும். இன்று இவர்கள் வைத்திருக்கும் தேசியம், இவர்கள் அது இந்தியாவா இருக்கலாம், இலங்கை என்று சொல்லப்படுகின்ற இவர்கள் சொல்லுகின்ற இந்த பெருந்தேசியம் எல்லாம் ஒரு உருவாக்கப்பட்ட தேசியம், ஒரு திணிக்கப்பட்ட தேசியம். அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைகளுக்காக இந்த காலனித்துவவாதிகளால் கொண்டு வரப்பட்ட தேசியம். அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள் என்றால், தங்களுடைய அதிகார அல்லது தங்களுடைய வர்க்க நலன்கள் சார்ந்து தாங்கள் ஒரு பிரதிநிதிகளாக இந்த மக்கள் மத்தியிலே இயங்குவது எப்படி என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்களிடம் நீங்கள் அபிவிருத்தி அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கேட்க போனால் அவர்கள் பெரும்பாலும் அந்த பொலிசியல் அந்த கொள்கைகள் இலங்கை பேரினவாத அரச கட்டமைப்பின் பொருளாதார அபிவிருத்தி நிலைப்பாடுகளுடன் ஒத்துத்தான் போகின்றனர். அதில் அவர்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. சம்பூரையும் திருவண்ணாமலையும் வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவுக்கும் சைனாவிற்கும் இலங்கை அரசு தாரை வார்த்து கொடுக்கின்றது என்றால் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்க போறதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வளர்ச்சி. அதானி அம்பானி வந்தால் என்ன சொல்றது, வேலையில்லா திண்டாட்டம் பலத்தையே நீங்கள் இந்தியாவுக்கு கொடுங்க சொல்லி ஸ்ரீதரன் பாராளுமன்றத்திலேயே கேட்டு அதான் சொல்றேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எஜமானர்களுக்கு அவர்கள் விசுவாசிகளாக இருக்கின்றார்கள். அதன் மேல் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற சாயத்தை பூசுகின்றார்களே தவிர அது வாக்குகளை பெறுவதற்காக. வென்றை பார்த்தால் சுமந்திரன் நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கு போய் நிற்கின்றார். என்பிபி வெல்வடித்துறையில் தேசிய தலைவரை போற்றி புகழ்ந்த ஒரு பாடலை போட்டு வாக்கு கேட்கின்றது. இப்ப இதுதான் அங்கிருக்கின்ற நிலைமையாக இருக்கு. இது மக்கள்கிட்டையும் ஒரு மிக குழப்பகரமான ஒரு விஷயத்தை எடுக்குமல்லோ. அப்ப தமிழ் தேசியம் என்ன? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசுகிறது, தமிழரசு கட்சி பேசுகிறது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசுகிறது, இன்றைக்கு இபிடிபியும் பேசுகிறது. அப்ப இதுல இவர்கள் பேசுறது தமிழ் தேசியம் இல்லை என்றால் இந்த தமிழ் தேசியம் என்ன? இல்லை, முதல்ல தேசியம் என்றால் என்ன? தேசியம் என்றால் ஒரு மக்களுக்கு தங்களை தாங்களே ஒரு சுயநிர்ணய உரிமைகள் அடிப்படையிலான ஒரு அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. அதுதான் ஒரு தேசியம். அது எந்த தேசியமாகவும் இருக்கலாம். அதுதான் மக்களுக்கான தேசியத்திற்கான உரிமை. அதனை நாங்கள் பேச முடியாது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் அங்கு 6ஆம் திருத்த சட்டம் இருக்கின்றது, எங்களால் பேச முடியாது. உங்களால் பேச முடியாவிட்டால் அதனை நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் பேசுகிறார்கள் தானே. அப்புகாமியும் எங்கள் ஆட்சியும் அப்புவும் இந்த இடத்துல அப்புகாமி வந்துட்டார், நாங்கள் எல்லாரும் அடிச்சு கலைக்க போறோம், நாங்கள் ஜேவிபிக்கு சவப்பட்டி அடிக்க போறோம் எல்லாம் பேசுகிறார்கள் தானே. அவ்வாறு சொன்னவர்கள் தான் இதற்கு முன்னால் வந்த மைத்திரி ரணில் அரசாக இருக்கட்டும் அல்லது கோத்தபாய அரசாக இருக்கட்டும் எல்லாவுடனும் இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் அவர்கள் தான். நான் இதை எங்க கொண்டு வரேன் என்றால் நடேசன், இந்த தமிழ் தேசியம் என்று தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையா, நீங்க சொல்றது அவர்கள் உண்மையாக பேசல. ஆனா இவர்கள் வெறும் போலிகளாகவும் மக்களை ஏமாற்றுபவர்களாகவும் தானே இருக்கிறார்கள். இல்லை, சுமந்திரன் ஒரு நேர்காணலில் கேட்கும் போது ஒரு பதிலை சொன்னாங்க, இவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல என்ன செய்யணும் நீங்களா சொல்ல வேணும். இதுதான் நிலைமை. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவர்கள் விடுதலை புலிகள் அழித்தொழிக்கப்பட்டதுக்கு பின்னர் அங்கு யார் இந்த இடத்தை நிரப்புவது, இனி யார் இந்த அரசியலை மேற்கொள்வது என்ற பகுதியில் அங்கு இருந்த கட்சிகள் நாங்கள் எல்லோரும் ஏதோ பேசுகின்றோம் என்ற அடிப்படையில் தங்கள் கதிரைகளை பிடிப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை என்ன தேவை இருக்கின்றது என்பதை சர்வதேசத்திற்கோ அல்லது இலங்கை அரசிடமோ முன்வைப்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், என்ன எங்களுக்கு இலங்கை அரசு அல்லது இந்திய அரசு உங்களுக்கு என்ன தரும் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் அங்கு வேலையா இருக்கின்றது. இது அல்ல தேசியம். நீங்கள் தேசியம் என்று எதனை புரிந்து வைத்திருக்கின்றீர்கள்? தேசிய உரிமை என்பது, மக்களுடைய தேசிய உரிமை என்பது எவ்வாறு நீங்கள் புரிந்து வைத்திருக்கின்றீர்கள்? அதற்குள் இந்த பொருளாதார தேவைகள், பொருளாதார உரிமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லையா என்ற விஷயத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு தெரிவும் இல்லை தானே, வேறு ஒன்றும் இல்லை தானே. மக்களுக்கு ஒன்றில் ஜேவிபி என்பிபிக்கு போட வாக்களிக்கணும் அல்லது இந்த மூன்றில் நான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கணும். இந்த நிலைமை தானே மக்களுக்கு. அதனால் தான் மக்கள் இவ்வாறு வாக்களிக்கணும். சரியான ஒரு மாற்றீடு ஒன்று வரும் பொழுது மக்கள் அதனை நோக்கி வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இவர்கள் அங்கிடம் என்ன கேள்வி வருகின்றது? இங்கு இந்த நாட்டிற்குள் என்ன இருந்து கொண்டு என்ன விஷயத்தை நாங்கள் செய்ய முடியுமோ, கதைக்க முடியுமோ, 6ஆம் திருத்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நாட்டில் இருக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதனைத்தான் செய்வோம் என்று சொல்றோம். அப்ப நீங்கள் வெளிப்படையா மக்கள் மத்தியில சொல்ல வேணும், நாங்கள் பேசுவது தேசிய உரிமை இல்லை, நாங்கள் இந்த நாட்டிற்குள் இந்த சட்ட திட்டங்களுக்குள் என்ன விடயங்களை பேச முடியுமோ, என்ன உரிமைகளை பேச முடியுமோ அதை வைத்துக் கொண்டுதான் பேசுகின்றோம். நாளைக்கு 6ஆம் திருத்த சட்டம் போல இன்னொரு திருத்த சட்டம் வரலாம், நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கக்கூடாது என்று சொல்லி இன்னொரு சட்டத்தை கொண்டு வரலாம். அவர்கள் சொல்றது மிகப்பெரிய ஆபத்துல தானே அவைக்கு போய் முடியும் என்றால் அவர்களுடைய வாக்கு வங்கி என்றதே இந்த பிரிவினவாதத்தை வச்சு அந்த வாக்கு வங்கி அதுலதான் தங்கி இருக்கு. உண்மையாவே மக்களுடைய பிரதிநிதிகள் யாராக இருக்க வேண்டும் என்றால் அது பாராளுமன்றமாக இருக்கலாம், வேறு சபைகளாக கூட இருக்கலாம். அரசியல் ரீதியாக இதன் மூலம் என்னத்தை பெற்று வரலாம் என்றது இன்னொரு கேள்வி, அதை விடுவோம். ஆனால்
இந்த சபைகளில் இந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சபைகளில் இருப்பவர்கள் யாரா இருக்க வேண்டும்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசி அதன் மூலம் மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுக்கு உண்மையாக இருந்து அதன் மூலம் மக்களுடைய பிரதிநிதித்துவ பெறுவர்களாக இருக்க வேண்டும். இங்கு எவ்வாறு இருக்கின்றது என்றால், நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஆகிவிட்டோம், மக்களுக்கு என்ன விஷயத்த சொன்னா பிடிக்காது, என்ன விஷயத்த சொன்னா பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்க சொல்லுவோம். பிறகு அங்க போயிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் பல கதைகளை சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் பாராளுமன்றத்துல ஒரு பெரிய ஒரு உரிய நிகழ்ச்சி அதை Facebookல போட்டுட்டு சொல்லலாம், இந்த மக்கள் மத்தியில உங்களோட பிரச்சனை நான் பேசி இருக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப நாங்களோட ஒரு ஐடியல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியலை முன்வைக்க கோரையில், ஆனால் பஞ்சபட்சம் அடிப்படையில மக்களை ஆதரிக்கின்ற ஒரு அரசியல் இல்லாமல் போயிருக்குது. இல்ல, அது இல்லை என்று தான் சொல்லுவோம். நீங்க தமிழ் பரப்பில பாத்தீங்கன்னு சொன்னால் இன்று பெரும்பான்மையான பிரதிநிதிகள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் இப்ப நீங்க இலங்கையில ஒரு ஆள் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஆள் எலெக்ஷன் நிக்க போறாருன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொன்னா, அவர் முதல்ல லோ காலேஜ்ல போய் லோ படிப்பேன். காரணம் சொல்லி என்னன்னு சொன்னால், அது ஒரு சட்டத்தை உருவாக்குகின்ற சபை. சோ அங்க சட்டம் தெரிந்தவரெல்லாம் போகணும். அப்ப நீங்க கொஞ்சம் காலமா பாத்தீங்க யாரும் ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்குறதாக இல்ல அவர்கள் எவ்வாறு அதை புரிந்து கொள்கின்றார்கள் சொன்னால், இப்ப நீங்க அங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் சட்டத்திறனிகளாக இருப்பார்கள். இவர்கள் என்ன சொல்லுவார்கள் சொன்னால், அவர் சட்ட ரீதியான போராட்டத்தை தான் மக்களுடைய அரசியல் ரீதியான போராட்டமாக உங்களுக்கு சொல்லிவிடும். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு. ஆனால் மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது சட்டம் சார்ந்த பிரச்சனை இல்லை, அது உரிமை சார்ந்த பிரச்சனை. உலகம் முழுமைக்கும் தேசிய உரிமை போராட்டம் அல்லது மக்கள் சார்ந்த போராட்டம் என்பது இந்த அடக்குமுறை சட்டங்களை உடைத்தறிந்த போராட்டங்கள். இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் அப்படி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கதைக்கிறவர்களாக இருந்தால் இப்ப இலங்கை அரசாங்கத்தோட அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு உறவு நிலையை வச்சு கதைக்க முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அரசாங்கங்களோட தாங்கள் மிகப்பெரிய விரோதிகள் என்று காட்டிக்கொள்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தா இந்தியாவுக்கு நோகக்கூடாது, அமெரிக்காவுக்கு நோகக்கூடாது, பிரிட்டனுக்கு நோகக்கூடாது என்று அரசியல் செய்கின்றார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சவால் விடுற அளவுக்கு தமிழ் தேசியம் இருக்கா? NDP-யில் அங்கே இருக்க யாருக்குமே அவர்கள் சவால் விடுற அளவுக்கு இல்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களை தெரிவு செய்யுங்கள், நாங்கள் கை காட்டுபவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கக்கூடிய தன்மையில் மக்களை வைத்திருக்க வேண்டும். அது ஒரு பேரம் பேசல். அந்த பேரம் பேசல் என்ன, தங்களுடைய இருப்புகளை அங்கு நிலைநாட்டிக் கொள்வதற்கு தவிர மக்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கு அல்ல. 2 தசாப்தங்களை பார்த்தீர்கள், பார்லிமெண்டேரியன்ஸ் இலங்கை தமிழர்கள் மத்தியிலிருந்து போயிருக்கின்றனர், எதிர்கட்சியாக கூட இருந்திருக்கின்றனர். அவ்வாறு இருக்கும்போது கூட அவர்களால் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பேரம் பேசலை நிகழ்த்த முடியவில்லை என்பது எவ்வளவு ஒரு வீக்கனான பொசிஷன்ல அவர்கள் இருக்கின்றார்கள். அது தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு சரியான எதிர்கட்சியாக கூட நீங்கள் இயங்கவில்லை என்பது தான் உண்மை. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இன்று NDP-யை எப்படி நீங்கள் எதிர்க்க போகின்றீர்கள்? வெளிப்படையாக சொன்னால் இன்று இருக்கின்ற அரசியல் தலைமைகள் அல்லது அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகள் என்பன இந்தியாவினுடைய வாய்ப்பாட்டுக்கு ஆடுகின்ற ஒரு தரப்புகள் தான். TNPF-ஐ கொஞ்சம் விதிவிலக்காக அதில் நாங்கள் பார்க்க முடியும். ஏதோ இவர்கள் சொல்வது போல தமிழ் தேசியம், நாங்கள்தான் தமிழ் தேசியவாதிகள் என்று மக்கள் எங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்ற வாக்குகள் என்று புரிந்து கொள்வது என்பது அவர்களுடைய முட்டாள்தனம் தான். அவர்கள் தங்களை அப்படி பிரதிநிதித்துவப்படுத்திக்குள்ள வர இன்னொரு சிக்கல் என்னென்றால், இவர்கள் மிக மோசமான பிற்போக்குத்தரமான கருத்துக்களை முன்வச்சுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு எதிரான விஷயங்கள், சாதியம் சார்ந்த விஷயங்கள், சில இடங்கள்ல குற்றவாளிகளாகவும் இருக்கின்றார்கள். பேராசிரியர் கணேசலிங்கன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பெரும் பேராசிரியர், தமிழ் தேசியத்தினுடைய ஒரு மதியுரைஞராகவும் இருக்கிறார். அவர் யோகேஸ்வரி முத்தையா என்ற பெண்ணை, சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். அவர் இன்றைக்கும் தமிழ் தேசியத்தை பிரதிபலிக்கிறார். இது எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது தமிழ் தேசியம்? இந்த கட்சிகள் இது சம்பந்தமாக குறைந்தபட்ச விளக்கத்தை கூட எடுக்கிறார்கள் இல்லையே? இல்ல, இது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டுமில்லை, அங்கே இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் அமைப்புகள் என்பன அங்கே இருக்கின்ற தங்களுடைய நலன் சார்ந்து தம்முடைய கட்சியின் உறுப்பினர்களையும் சரி தங்களுடைய ஆதரவு கரங்களையும் பெருமளவு கேள்வி கேட்பதில்லை. இன்று NPP ஊழலை எழுப்போம், ஊழல்வாதிகளை கைது செய்வோம் என்றுதான் ஆட்சிக்கு வந்தார்கள். இன்று வரை கார்களை கொண்டு விட்டுட்டு ஓடினார்கள் என்ற ஸ்டண்டோட முடிவடைந்து விட்டது அவர்களுடைய ஊழல் ஒழிப்பு எல்லாம். அதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கின்றது? மிக பெரும் ஊழல்வாதிகளான அரசியல்வாதிகள் யார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், என்ன நடைபெற்றிருக்கின்றன என்றால், அந்த அரசியல்வாதிகளுக்கு உதவியாக இருந்தால் அவர்களுடைய கைக்குலிகளாக இருந்த நபர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டுக்குள், அந்த விடயங்களுக்குள் தான் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போல அல்லாவிட்டாலும் அவர்களுக்குள்ளும்
பெரும்பாலான ஊழல்வாதிகளும் நீங்கள் சொல்வது போல பாலியல் குற்றவாளிகளும் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களும் கட்சி ரீதியாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் என்பிபியினுடைய மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா பாராளுமன்றத்தில் பேசிய உரை கூட அதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. சீர்திருத்தம் என்றதுக்கு அப்பால இன்னும் போகையில என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர்கள் விரும்பினால் கூட இந்த அரச இயந்திரம் அவ்வளவு இலகுவாக மாற்றப்படக்கூடியதும் ஒன்றல்ல. இல்ல அதான் சொல்றேன், இப்ப ஆளை மாத்துறதோ கட்சியை மாத்துறதோ அல்லது கலரை மாத்துறதா இல்லையோ அங்க ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை. ஜேவிபி ஆட்சியை எடுத்து கைப்பற்றி கொண்டது, தேசிய மக்கள் சக்தி எடுத்துக்கொண்டது, முன்னர் இருந்த அரசாங்கங்களுக்கும் இடையில் ஒரு பாரிய மாறுபாடு இல்லை என்ற குற்றச்சாட்டு விமர்சனம் உங்களை போன்ற இடதுசாரிகள் மத்தியிலிருந்து பரவலாக வருகிறது. அப்படி எந்த ஒரு வேறுபாட்டையும் உங்களால காண முடியாமல் இருக்கின்றதா, அல்லது நீங்களும் ஒரு இடதுசாரி பரப்பில் இருக்கிறபடியால் அவர்கள் மீதான உங்களுடைய விமர்சனம் சற்று கடுமையாக? இடதுசாரிகளாக இந்த விமர்சனத்தை அவர்கள் ஆட்சிக்கு வர முன்னமிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வெறுமனவே இது ஒரு ஆட்சி மாற்றம் தானே ஒழிய கட்டமைப்பு ரீதியான மாற்றம் இல்லை என்று. ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடு இல்லையா என்றால் இருக்கலாம், இது இருக்கின்றது, வேறுபாடுகள் இருக்கின்றது. இப்ப அதை அந்த வேறுபாடுகள் இதன் அடிப்படையில் என்ற கேள்விதான் இருக்கின்றது. இப்ப நான் இந்த விஷயத்தை பல தடவை குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அரசு என்பது 2009 போர் முடியும் போது இருந்த காலகட்டத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசு இப்போது இனி மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அதே முகத்துடனும் அதே நடவடிக்கைகள் அதே பண்புடனும் தான் அந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசு இருக்குமா என்றால் இல்லை. ஏன்னா அன்றைய காலகட்டம் வேறு நிலைப்பாடான காலகட்டம், இன்றைய காலகட்டம் வேறு நிலைப்பாடு. அப்ப அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. உதாரணமாக மைத்ரி ரணில் அரசில் ரணில் என்பவர் மிகவும் ஒரு சிறந்த ஒரு வெரி டெமோக்ராட்டிக் ஜனநாயகவாதி என்றுதான் எல்லோரும் சொல்லுவார். போராட்டங்களை அடக்குவதை எதிர்க்கின்றார். அவர் ஒரு வன்முறை எதிர்ப்பாளர். அறகலையா போராட்ட முடிவில் அறகலையா போராட்டம் ஆரம்பித்துக் கொண்ட காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசினுடைய ஜனாதிபதியாக இவர் வந்த பொழுது அறகலையா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அடக்கி ஒடுக்கி காவல்துறையை விட்டு வன்முறையை ஏவினார். ரணில் எப்ப அரசுக்கு எந்த காலகட்டத்தில் அரசணைக்கு வாரார் என்றதான் பிரச்சனை. 2009 மஹிந்த ராஜபக்ஷ இருந்த மாதிரி நாங்கள் என்பிபி அரசு இல்லை, நாங்கள் வீதிகளை திறந்து விட்டுருக்கோம். வீதிகளை சில நேரம் மஹிந்த ராஜபக்ஷ அரசு இருந்தாலும் 15 வருஷமாயிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ரஷனை காட்டணும் என்றதுக்காண்டி மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்து விட்டு ராணுவ முகாம்களை விட்டு வெளியேறி இருக்கலாம். அது அந்த ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றமே ஒழிய என்பிபி அரசு வந்ததனால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இலங்கை அரச கட்டமைப்பிற்குள் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. தேவையில்லாமல் மக்கள் அச்சுறுத்தப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களை கண்காணிப்பது பின்தொடர்வது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ராணுவ கெடுபிடி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அரசு அலுவலர்கள் அல்லது உழைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதோ தீர்வு இல்லை. அந்த தீர்வை முன்னெடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நோக்கிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய கூலி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மலைய மக்களுடைய கூலி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வினை அல்லது ஒரு அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வினை வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஏதாவது நிகழ்ந்திருக்கின்றதா? எதுவுமே இல்லை. நீங்கள் பட்டியலிட்ட இந்த விஷயங்களை தாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம் அல்லது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அடுத்த தேர்தலுக்கு முன்பாக இல்லை, அது நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிகழ்ந்தால் என்பிபிக்கு ஒரு முற்போக்கு பாத்திரம் இருக்கின்ற என்று நீங்கள் கருதுறீங்களா? இல்ல, அதை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் சொல்றது என்ன கேட்கிறேன் நான். இப்ப நீங்கள் அதான் சொல்றேன். இப்ப அதாவது இந்த பட்டியலிடப்பட்ட பிரச்சனை என்பது ஒரு நாளிலோ அல்லது சில நேரம் ஒரு ஆட்சியிலேயோ முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. உதாரணமாக சொல்ல போனால் அங்கு இருக்கின்ற மக்களுடைய வரிச்சுமை சார்ந்த பிரச்சனையை நீக்க வேண்டும் என்று சொன்னால் IMF பிளான் அல்லது அங்கு இருக்கின்ற பட்ஜெட்டின் மூலம் தான் அதனை வெளிப்படுத்த முடியும். ஆனால் இவர்கள் இன்று முன்வைக்கின்ற பட்ஜெட் என்னவாக இருக்கின்றது? மக்கள் மீது மீண்டும் மீண்டும் வரிச்சுமையை ஏற்றுவது கூடாகத்தான் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மக்களுடைய வரிச்சுமை குறைக்கப்பட்டுத்தான் IMF வழங்கிய வரியிலும் பார்க்க IMF உரையாடி அவர்கள் அந்த வரியை குறைச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல IMF நிதி திட்டமிடலாம் நீங்க நடைமுறையில இருக்கு. வரி குறைப்பு என்பது கூட எவ்வாறு இருக்கின்றது என்றால் ஒரு சர்டன் பீரியடுக்கு தான் வாங்கப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் அல்லது IMF புரோகிராமின் ஊடாகவும் தான் நீங்கள் செயற்படுகின்றீர்கள். அங்கிருக்கின்ற உதாரணமாக சொன்னால் அதானி அம்பானி போன்றவர்களுடைய இந்த வேலை திட்டங்கள் அல்லது அவர்களுக்கான கம்பெனிகளை இலங்கையில் கொண்டு வந்து நிறுவுவது என்பது இடங்கள் பறிபோகின்றது, சூறையாடப்படுகின்றது போன்ற விஷயங்களை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய சுரண்டலை அங்கு ஏற்படுத்த போகும். சீப் லேபரை
உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய நீங்கள் சொல்ற இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸாகத்தான் பார்க்கப்படுதே ஒழிய இந்த விஷயங்கள் இன்றைக்கு எந்த ஒரு நடைமுறையில இல்ல. இது ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்ஸ் என்றதை விட என்பிபி முதல் அறிவித்தது என்னவென்றால் அம்பானி அதானியினுடைய இந்த திட்டமிடல்கள் இந்த நடவடிக்கை ஒப்பந்தங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படும் என்றுதான் அவருடைய நிலைப்பாடாக நிறுத்தப்பட்டிருக்கு. மோடி வந்து சென்றதன் பின்னர் இந்தியா ஊடகங்களின் கருத்தின்படி அதனை தொடர்வதற்கான அதில் எந்த மாற்றங்களும் இருக்காது, தொடர்வோம் என்ற உறுதியளிப்பை இவர்கள் வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. போன அரசாங்கங்களுக்கும் இந்த என்பிபி அரசாங்கத்துக்கும் இடையில் என்ன மாறுபாடுன்னு சொன்னால் மோடியின் வருகை எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பது ஒரு பெரிய மாற்றம். உண்மையான பிரச்சனை என்னன்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான திட்டமிடல்களை அதனை நோக்கி இவர்களுடைய பயணம் இல்லை. ஆனா அதை என்ன சொல்லினோம் என்றால் இதுல தீவிர இடதுசாரிகள் வைக்கின்ற இந்த கருத்தியல்கள் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒன்று இன்னொரு கருத்து வைக்கப்பட்டது IMF உடையக்கு நாங்கள் இதை கட்ட மாட்டோம் என்று சொல்லணும். அப்படி கட்ட மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் இவர்களுக்கு வரக்கூடிய நிதிகளோ இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இயங்குறதோ இயலாமல் போயிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை சொல்லப்படுது. மற்றது வெளிநாட்டு முதலீடுகளை வராமல் நாட்டை முன்னேற்றாது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல நீங்கள் சொல்றது போல வெளிநாட்டு முதலீடுகள் வந்தால் எமது மக்களுடைய உழைப்பு மற்றும் விஷயங்கள் சுரண்டப்படும். அதுவும் இருக்கு. ஆனா இதுல ஒரு பேலன்ஸ் தானே பார்க்க வேண்டியது. இதுல பேலன்ஸ் கொண்டு வரையலாம் தான் நான் சொல்றேன். என்ன பிரச்சனை, ஏற்கனவே இந்த பொருட்களை சிக்கிடணும், மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த பொருட்கெல்லாம் போய்கொண்டே இருக்கீங்க. கடன் என்பது ஒரு பொறி. கடன் என்பது ஒரு பொறி. அந்த கடனில் இருந்து மீள முடியாது. மீள முடியாது. இப்ப வரி மறுப்பு, நீங்க கடன் மறுப்பை செய்யுங்கள் என்பது ஒரு இடதுசாரிய கொள்கை என்றதை விட அதன் மூலம் தான் நீங்கள் கடனில் இருந்து வெளிவர முடியும். ஆனா அதுல ஒரு சிக்கல் எல்லாம் இருக்கு. இப்ப கடனை நீங்கள் மறுத்துட்டீங்கள் என்றால் சர்வதேச நாடுகள் உங்களுக்கு கடன் தராது. அப்ப இலங்கையில வந்து கடன் தரையில்லை என்று சொன்னால் சர்வதேச நாடுகளில் இருந்து வரக்கூடிய மருந்துகளோ அல்லது மற்ற உதிரிப்பாகங்களோ இங்க வர்றதுக்கான பிரச்சனை வேற. அப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு கியூபா அல்லது தென்கொரியா போன்ற நாடுகள் மாறி நாங்கள் ஒரு உலக நாடுகள்ல இருந்து அந்நியப்பட்ட ஒரு நாடாக இலங்கை மாறும். அப்படி மாறுகின்ற பொழுது உள்ளூர் உற்பத்தியில நாங்கள் தங்கி இருந்தால் எங்கட வாழ்க்கை தரம் கிட்டத்தட்ட குறைக்க வேண்டும். என்ன நாங்க உள்ளூர் இதுக்கு மக்கள் தயாராக இல்லை. இப்ப நீங்க அந்த விவாதத்தை விட்டுரும். கடன் மறுப்பண்றது இப்ப நீங்க சொல்றது போலயே நீங்க வாங்குறீங்க, கடன் மீண்டும் வாங்குறீங்க, சர்வதேச நிதியிடம் வாங்குறீங்க, எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து அப்படி மீளுவீங்க. அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா குறைக்கிறதுக்கான வழியைத்தான் பார்க்கிறாங்க. மீண்டும் மீண்டும் ரணில் காலகட்டத்துக்கு தானே திரும்பி போகும். இப்ப நீங்க அதுல இருந்து மாற்றம், இப்ப நீங்க அவர்கள் என்ன விஷயத்தை செய்து கொண்டு வந்தார்களோ, இவ்வாறு கடனை வாங்கி மக்கள் மத்தியிலே இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்களோ அதே தானே நீங்களும் கண்டினியூ பண்றீங்க. இவ்வாறு கண்டினியூ பண்ணும் பட்சத்தில் நீங்கள் IMF இவ்வாறு இந்த பொறிக்குள் இருக்கும் பட்சத்தில் IMF-னுடையதும் மேற்குடையதும் அமெரிக்காவினுடையதும் அல்லது இந்தியாவினுடையதும் ஆன கொள்கைகளுக்கும் அவர்களுடைய அழுத்தங்களுடன் தானே நீங்கள் போறீங்க. பொது சேவைகள் மீதான நீக்கம் என்பதை அதை IMF வலியுறுத்தி கூறுகின்றது. அப்ப அதனூடாக தான் நீங்க போறீங்க. அப்ப நீங்கள் எங்க மாற்றத்தை கொண்டு போறீங்க? அதுலதான் அவர்களுடைய வாதம் என்னென்றால் தாங்கள் இந்த கடன் தொகையை கால ஓட்டத்தில குறைச்சு தங்களுடைய இந்த ஊழல்கள் வீண் விரயங்கள் இதுகளுக்கான இந்த கடனை குறைச்சு உள்ளூர் உற்பத்திகளை கூட்டி இந்த பேலன்ஸை தாங்கள் ஒரு குறித்த காலத்துல கொண்டு வருவோம் என்று சொல்லுறாரு. நீங்க சொல்றதோட எனக்கு பெரும்பாலும் உடன்பாடு இருக்கு. நாங்கள் கட்டுற கடன் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 3 பில்லியன். இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில அது ஒரு மிகப்பெரிய பாகம். அது வட்டி வரலாற்றில் அவ்வாறு கடன் திருப்பி செலுத்த இந்த கடன்கள் என்பது பெயரை திரும்ப செலுத்தப்பட முடியாத கடன்கள். இந்த கடன்களை அளிப்பதற்கு காரணமே இந்த நாடுகளை தங்களுடைய பொருட்கள் வைத்திருப்பது. நிச்சயமா ஆன்டி ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட் தான் இந்த IMF. இல்ல இதுல அப்ப ஊழல் செய்து தாங்கள் ஊழலை ஒழித்து பணத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அது நடைபெற்றதா தெரியவில்லை. ஆனால் இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஊழல் ஒழிப்பு என்பதே அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊழல் என்பது வெறுமனவே அங்கிருக்கும் அரசியல்வாதிகளுடன் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு ஏன் அங்க வருகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது, ஒரு பிரச்சனை இருக்கு. அதோடு வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வருகின்றது என்றால் ஊழல் இல்லாமல் எப்படி வெளிநாட்டு முதலீடுகள் அங்கு இயங்க போகின்றது? வெளிநாட்டு முதலீடுகள் என்பதே அங்கு இருக்கின்ற வளங்களை சுரண்டுவதற்கும் பல்வேறுபட்ட விடயங்களுக்கும் ஊழலான முக்கியமானதாக இருக்கின்றது. அப்படி சொன்னோம்னா நாங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படியெல்லாம் நாங்கள் என்னென்று நீங்கள்
நாட்டுக்குள்ள மூலதனத்தை கொண்டு வர முடியும். நாங்க தயாராக இருக்கு, மக்கள் மத்தியில் இருந்து அதனை ரெகுலேட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. இப்ப வெளிநாட்டு முதலீடுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளை ரெகுலேட் பண்ணுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்றால் இப்ப அறிவிச்சிருக்கிறார்கள். தாங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வருகின்ற பட்சத்துல அதை 80 நாட்களுக்குள் விசாரித்து அனைத்து இதுகளையும் தாங்கள் செய்து கொடுப்போம், அதுல இருந்து 1% கூட தாங்கள் வீண் விரியம் செய்ய மாட்டோம் என்றுதான் அவர்கள் அந்த உறுதியை. வெளிநாட்டு முதலீடுகள் அங்கு வருகின்றது என்றால் இப்ப அம்பானியும் அதானியும் அங்கு வருகின்றார் என்றால் அது ஒரு இந்திய அரசு வருகின்ற ஒரு நிலைமைதான். அங்கிருக்கின்ற தொழிலாளிகளுக்கு, அங்கிருக்கின்ற அதற்கு வேலை செய்கின்றவர்களுக்கு, பெற்ற ஃப்ரீ ட்ரேட் ஜோன் என்று இருக்கின்றவர்களுக்கு அங்கு அங்கு இலங்கை சட்டமே செல்லுபடியாக என்று சொல்லுகின்றார். அப்ப நாங்கள் இப்ப நீங்க சொல்றீங்களா வெளிநாட்டு மூலதனத்துக்கு நாங்க முற்றுப்புள்ளி வைக்கணும்? வெளிநாட்டு மூலதனத்தை நீங்கள் ரெகுலேட் பண்ண, அங்கு வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அதைத்தான் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ரெகுலேட் பண்றோம். அப்படி நடக்கல. இப்ப நீங்க சாதாரணமா அங்க இருக்கின்ற ஒரு தொழிற்சாலை எடுத்து பாருங்கள், அங்க இருக்கின்ற தொழிற்சாலையில உள்ள சுரண்டல்கள் இடம்பெறுகின்றது. அங்கு இருக்கின்றதே இன்னும் சரி செய்வதற்கான முயற்சிகள் இல்லையே. நீங்கள் ஒரு உதாரணமாக அங்கு இல்லை என்றும் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அங்கு கூலிகளாகத்தான் மிக அடிமட்ட கூலிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? நீங்க சொன்ன உப்பள பிரச்சனை, அங்க இருக்கின்ற மக்கள் எவ்வளவு மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஆடை தொழிற்சாலைகள், இந்த கார்மெண்ட்ஸ், இங்க இருக்க வெளிநாடுகள் இருக்கின்ற பல தொழிற்சாலை அங்குதான் இருக்கின்றது. ஏனென்றால் லேபர்ஸ் என்று சொல்வதை விட அடிமைத்தனமாக மக்களிடம் அங்கிருந்து வேலைகளை பெறுகின்ற ஒரு முயற்சி தான் இது. பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லோரிடமும் நடக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற இந்த தொழிற்சாலைகளில் சட்டங்களை ரெகுலேட் பண்ணுவதற்கு அல்லது அங்க இருக்கும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய வேலை சம்பந்தமான, சம்பளம் சம்பந்தமான பிரச்சனைகளில் என்ன சட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள்? உதாரணமாக எதுவுமே பெரிய அளவில் இல்லை நம் முன்னால் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. இதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள், இப்ப இந்த கட்டமைப்பு நீண்ட காலத்தின் தொடர்ச்சியாகவே இருக்குது. ஆனா இது காலப்போக்குலதான் மாற்றப்பட வேண்டும், மாற்றம் அடையும் என்றது அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கின்ற வாதமாக இருக்கிறது. ஆனால் ஆணையர் உப்பளத்தில் உண்மையிலேயே அந்த மக்கள் அந்த தொழிலாளர்கள் பாரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறார்கள். மனிதாபிமானமாக நடத்தப்படவில்லை. தேயிலை தொழிற்சாலைகளுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. இதற்கு ஒரு காலம் தேவைப்படும் என்கின்றார்கள். நீங்கள் எவ்வளவு காலத்தை இவர்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறீங்க? இல்லை, காலத்தை கொடுத்து, காலம் என்பது இல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னவா இருக்கின்றால் இன்று இருக்கின்ற இந்த சட்டங்களும் அதனை மாற்றுவதற்கான முயற்சிகள், சமிக்ஞைகள் இருக்கின்றனவா? ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் தெரியவில்லை. ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள். இப்ப உதாரணமா கணிசமான அளவு சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. வரியை பொறுத்தவரையில வருமான வரி ஒரு குறிப்பிட்ட வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. சம்பள உயர்வு என்பது ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு காலகட்டங்கள்ல வழங்கப்பட்டதுமாக சற்று அதிகமாகத்தான் இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, ஏன் அதிகமா இருக்குன்னு சொன்னால் இவ்வளவு காலம் இடையில இடப்பட்ட காலங்களே சரியா வழங்கப்படவில்லை. இப்ப நீங்க உதாரணமாக யூகே நேஷனல் மினிமம் வேஜை பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு இங்க 20 பவுண்ட் இருக்க வேணும். ஆனால் இன்னும் 12 பவுண்ட் தான் வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் முந்திய விட நல்லா கூட்டிதான் இருக்கிறோம் சொல்லிடும். ஆனா மக்களுடைய தேவைகளை மீட் பண்ணி இருக்கா? இல்ல அதே நிலைமையில தான் இலங்கையும் இருக்கு. பொருளாதார ரீதியா வளர்ந்த நாட்டிலேயே இதுவும் ஒரு முதலாளித்துவ நாடு, அதுவும் ஒரு முதலாளித்துவ நாடு. ஜேவிபி கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்து தாங்கள் இடதுசாரிகள் அல்ல, அவர்களும் ஒரு முதலாளித்துவத்தை நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இப்ப நான் கடைசியா ஒரு இந்த கேள்வியோட முடிப்போம் நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 விஷயம் சொல்லுங்க. இந்த 5 விஷயமும் ஜேவிபி நிறைவேற்றுமாக இருந்தால், என்பிபி நிறைவேற்றுமாக இருந்தால் இவர்கள் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம் என்று எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? பொது சேவைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். அங்கு தேவையான அளவு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட வேண்டும், மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். மக்கள் அங்கு கியூவில் நிற்க வேண்டிய தேவை இல்லாமல் மருத்துவ சேவைகளை அக்சஸ் பண்ணுவதற்கான தேவை இருக்க வேண்டும். மருத்துவ சேவைகள் மீதான பிரச்சனைகள், ஊழல்கள், குளறுபடிகளுக்கு சரியான விசாரணைகள் அங்கு நடத்தப்பட வேண்டும். அதற்கான முகாந்திரங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது எல்லா துறைக்கும் பொதுவானதாக இருக்கு. எல்லாவற்றையும் விட தேசிய இன பிரச்சனை சார்ந்த சமூகங்களுக்கு இடையிலான ஒரு முருகல் நிலை இருக்கின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்கான உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தான் இருக்கு. அது போராட்டக்காரர்கள், தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்ற எண்ணிக்கையே இல்லை. அது சகலரும் ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு உட்படுத்தப்படுவதும் பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த பிள்ளையானுடைய கைதை கூட பிள்ளையானுடைய குற்றச்செயல்களும் அவருடைய செயற்பாடுகளையும் ஆதரவளிக்க முடியாது. ஆனால் அந்த கைதினை வெறுமெனவே ஒரு சரியான
முன்னெடுப்பாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல் என்ற ரீதியெல்லாம் பார்க்க முடியும். நீங்க 5 விஷயத்தை சொல்லிங்கன்னா பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், முக்கியமான ஒரு விஷயம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், மக்களுக்கு போராடுவதற்கு மற்றும் யூனியன்ஸ் தொழிற்சங்கங்கள் மீதான போராட்டங்கள் மீதான தடைகளை நீக்குவதற்கான விஷயங்களை கொண்டு வாருங்கள், போலீஸ் மற்றும் காவல்துறை மற்றும் இராணுவத்திற்கு இருக்கின்ற அதிகாரங்களை குறையுங்கள். இவை முக்கியமானதாக இருந்தது. நீங்களே சொன்ன விஷயம் தான், ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து மக்கள் சபைகளுக்கான அதிகாரங்களை கொடுங்கள், மாகாண சபைகளை சுதந்திரமாக இயங்க விடுங்கள் போன்ற இந்த விஷயங்களை செய்தாலே அந்த துறை சார்ந்த விஷயங்களை அந்தந்த ரீதியாக அங்கிருப்பவர்கள் பார்த்துக் கொள்வதற்கு அல்லது மக்கள் அந்த துறை சார்ந்த விடயங்களை அணுகுவதற்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியான எங்களுடைய தொடர்ந்து வரக்கூடிய கலந்துரையாடல்களிலும் இதுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாங்கள் பார்ப்போம். நீண்ட உரையாடலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். இந்த விஷயத்துல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நடேசன். நன்றி ஜெயபாலன். நன்றி.